ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 4வது நாள் கல்வாரி தியான கூட்டத்திற்கும் உற்சாகமாக வந்திருக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், சந்தேகமில்லை. விசேஷமாக இந்த எல்லா கூட்டங்களுடைய காரியத்தையும் ஆன்லைனில் நாம் மற்றவங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் அதை திரும்ப கேட்டு ஆசீர்வாதிக்கப்படுங்க. நாங்களும் அதை திரும்ப கேட்டு எங்களையும் சில காரியங்களை சிறிப்படுத்தி கொள்ள இந்த விதமான ஒரு ஏற்பாடு. முதல் நாளிலே சிலுவையின் மேன்மையை குறித்து நல்ல ஒரு வார்த்தையை நாம் கேட்டோம். 2வது நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உண்டாகிற அந்த ஆசீர்வாதம் எவ்விதமாக நமக்குள்ளே வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறது என்பதையும், நேற்றைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கிராஸ் சிலுவையினுடைய பரிமாற்றத்தினுடைய காரியங்களை குறித்தும் அருமையான தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டோம். இன்றைக்கு நாம் என்ன கேட்க போகிறோம் என்று உங்களுக்கு தெரியும். கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஒரு நிமிடம் எனக்காக, இந்த ஊழியங்களுக்காக ஒரு நிமிடம் ஜெபிங்க. என்னை உத்தமனாக்க சித்தம் கொண்டீர் என் ஏசையா, எத்தனையாய் துரோகம் நான் செய்தேன், அத்தனையும் நீ மன்னிப்பீர். ரத்தம் சிந்த வைத்தனே நான், அத்தனையும் என் பாவமல்லோ. கர்த்தனே அன்புக்கீடாய் நித்தம் செய்வேனின் சித்தமே. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் சிலுவையின் நிழல் என்கிற தலைப்பிலும் தொடர்ந்து சிலுவையின் உபதேசத்தை குறித்தும் 2 பகுதியாக சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம். நாம் அறிந்திருக்கிறபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதேச்சையாக திடீரென்று அவர் சிலுவையில் அறையப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனு குலத்தை ரட்சிப்பதற்கு இரத்தம் சிந்த வேண்டியது என்பது பிதாவுடைய முன் ஏற்பாடாக, முன் சித்தமாக இருந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் 2 வசனங்களை நாம் வாசிக்கும்போது விளங்கிக் கொள்ளலாம். முதலாவதாக 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, உலக தோற்றத்திற்கு முன்னமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன் குறிக்கப்பட்டவராக இருந்தார். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து, தோத்திரம், உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராக இருந்தார் என்றும், வெளிப்படுத்தல் 13:8 என்ன வாசிக்கிறோம், உலக தோற்ற முதல் அடிக்கப்பட்டவராக இருக்கிறார் என்று படிக்கலாமே. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில். ஆமென். ஆக இந்த 2 வார்த்தைகளை நாம் கவனிக்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனு குலத்தினுடைய பாவத்திற்காக இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பது பிதாவாகிய தேவனுடைய சித்தமாய் இருந்திருக்கிறது. ஆகவேதான் ஆதியிலே தேவன் மனிதனை சிருஷ்டித்து தோட்டத்திலே வைத்து அதை பண்படுத்த, பாதுகாக்க, ஜீவனிலே வளர என்றெல்லாம் அவங்களை வைத்த போது பிசாசினாலே அவங்க சோதிக்கப்பட்டு, விசேஷமாக நாம் அந்த வசனங்கள்லாம் அறிந்திருக்கிறோம். 3ஆம் அதிகாரத்தில் ஏவாளோடு தந்திரமாய் பிசாசு செயல்பட்டு அந்த ஏவாளை வஞ்சித்தது, ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை என்று நாம் படிக்கிறோம். அந்த சூழ்நிலையில் அங்கே நாம் பார்க்கிறோம், மனுக்குலம் அந்த தோட்டத்தை விட்டு துரத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. நிர்பந்தமான நிலவரத்தில் அவங்க ஓடி ஒழித்து கொண்டிருக்கும்போது தேவன் அங்கே வந்து அவரை விசாரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த ஏதேன் தோட்டத்திலேயே கல்வாரியின் நிழலை குறித்து நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் அங்கே மனிதனுடைய நிர்பந்தமான நிலைமையை
அங்கே மாற்றுவதற்காக ஒரு மிருகத்தின் தோல் அவர்கள் கொடுக்கப்பட்டு அவர்கள் கொடுத்து கொண்டார்கள் என்று நாம் அந்த வசனங்களை பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது மிருகம் அடிக்கப்பட்டது. உலகத் தோற்றத்துக்கு முன்னே முன்குறிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி இல்லாவிட்டால் இயேசுவானவர் உலகத் தோற்ற முதல் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறது போல ஒரு மிருகம் அடிக்கப்பட்டு அந்த தோல் மனிதனுக்கு உடையாக கொடுக்கப்பட்டது. அது கல்வாரி சிலுவையினுடைய ஒரு நிழல் என்பதை நாம் அறிய முடியும். எப்பொழுதுமே பலியின் பிரமாணம் என்னவென்றால் பலி கொண்டு வருகிறவர், பலி மிருகம், அதை அங்கீகரிக்கிற ஒரு ஆசாரியர். இதெல்லாம் நம்ம அறிந்த ஒரு விஷயங்கள் தான். எப்பொழுது பிதா உண்டோ அப்பொழுதே குமாரனும் இருந்தார். குமாரன் எப்பொழுது இருந்தாரோ அப்பொழுது பரிசுத்தாவியும் இருந்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது வெறுமையாயும் ஒழுங்கின்மையுமாய் இருந்தது. ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். யோவான் சுவிசேஷத்தில் பார்க்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை தேவனாயும் தேவனோடும் இருந்தது. ஆகவே பிதாவாகிய தேவன் மாதிரியாக குமாரனை அங்கே ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது போல அடிக்கப்பட்டு அந்த மிருகத்தின் தோலானது அந்த மனிதர்களுக்கு ஒரு வஸ்திரமாக கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தோட்டத்திட்டு துரத்தப்பட்டாங்க. தேவ நோக்கம் இவ்விதமாக படிப்படியாக ஆதியாகமம் முதல் எல்லா ஆகமங்களிலேயும் கல்வாரி நிழலை குறித்து நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் இதை நாம் தியானிக்கும்போது நமக்காக அவர் முன்குறித்திருக்கிறார், எதையும் முன்குறித்திருக்கிறார். அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்டவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் ஆவியானவர் மூலமாக அவ்வப்போது அதை நம்ம வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். ஆகவே தான் எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகளுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி காலத்தில் குமாரன் மூலமாக திருவுளம் பற்றினார் என்று 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் பிதாவாகிய தேவன் குமாரனை நொறுக்க சித்தமானார் என்று எபிரேயர் வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில், அநேகம் புத்திரர்களை மகிமையிலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது என்று. ஆகவேதான் பிதாவாகிய தேவன் குமாரன் நொறுக்க சித்தமானார். குமாரன் தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நிமித்தமாக நமக்கு ரட்சிப்பு கிடைத்ததாய் நாம் பார்க்கிறோம். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக வந்தார் என்று அந்த எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலேயே நாம் பார்க்கிறோம். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற எல்லாருக்கும் அவர் உதவி செய்யவும் வல்லவராக இருக்கிறார். ஆகவே ஆதியாகமத்திலேயே அந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், சிலுவையினுடைய ஒரு நிழல் அங்கே காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, பாவத்தில் அவங்க சிக்குண்டு சோதிக்கப்பட்டு பிற்பாடு ஆண்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தண்டனையின் காரியத்தை நாம் பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், உனக்கும் உன் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவார். இதெல்லாமே கல்வாரியினுடைய ஒரு நிழலாக இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆதியாகமம் 48வது அதிகாரத்தில் யாக்கோப்பு தன் பேரன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது, அதாவது யோசேப்பின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது நடந்த அந்த சம்பவமானது நாம் பார்க்கிறோம். யோசேப்பு தன்னுடைய பிள்ளைகளை இவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக யாக்கோப்பிடத்தில் கொண்டு போனபோது யாக்கோப்பு தன் வலதுகையை இளைய குமாரனாகிய எபிராயிம் மேலே வைத்து இடதுகையை மூத்த மகனாகி மனாசே மேல் வைக்கும்போது யோசேப்பை பார்த்தார். இப்படி அல்ல தகப்பனே, இவன் தான் மூத்தவன் என்று சொன்னபோது அங்கு கை மாற்றி ஆசீர்வதிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இளையவனாகிய எப்ராயிம் அவன் வலது கையினாலே ஆசீர்வதிக்கப்படுகிறான். அவனும் ஒரு ஆசீர்வாதமாக இருப்பான்னு சொல்லி இந்த வசனங்களில் 48ஆம் அதிகாரம் 13, 14, அது மட்டுமல்ல அந்த அதிகாரத்தில் 20ஆம் வசனம் வரைக்கும் அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு சம்பவம் கூட கிராஸ், அதாவது
அங்கே சிலுவையினுடைய ஒரு நிழல் அங்கு காணப்படுகிறதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே சிலுவையின் நிழல் என்கிற பகுதியில் அடுத்து யாத்திராகமத்தில் நாம் பார்க்கிறோம், யோசேப்பை அறியாத ராஜா வந்தபோது எகிப்தில் மிகவும் பாடு கஷ்டங்கள் வந்தது. ஜனங்கள் எல்லாரும் ஆலோட்டி நிமித்தமாக பாடுபட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க, உபத்திரப்படுத்தினாங்க. அந்த நேரத்தில் எபிரேய தேவனை நோக்கி அவர் எல்லாரும் முறையிட்ட போது ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்காக இறங்கினார் என்று 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 3:8 அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், எகிப்தின் கையில் விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிற தேவனே தம்முடைய ஜனங்களை அடிமைத்தனை வீடாக்கிய எகிப்திலிருந்து விடுவிப்பதற்காக இறங்கினார். அந்த சம்பவங்கள் எல்லாம் நாம் 1 முதல் 11 அதிகாரங்களில் நாம் வாசிக்கிறோம். மோசே ஆரோனை அனுப்பினார், பார்வோனிடத்தில் அவங்க பேசினாங்க. ஆனாலும் பார்வோனுடைய மனது கடினப்பட்டது நிமித்தமாக தேவ ஜனங்களை அவன் போக விடவில்லை. எதுக்காக போகணும்? வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் பண்ணி தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் அங்கே பெரிய தடை உண்டானது. கர்த்தர் சொன்னார், கடைசியாக 10வது வாதை தான் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. 12ஆம் அதிகாரம் சில வசனங்கள். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் 1ஆம் மாதமாய் இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக. சரி, நமக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஆட்டுக்குட்டி, அது 1 வயதாக பழுதில்லாததாக அது எடுக்கப்பட வேண்டும். 10ஆம் தேதி அதை தெரிந்து கொண்டு 14ஆம் தேதி அது பஸ்காவாக அடிக்க வேண்டும். அதை முழுவதும் புசித்து அந்த நாளில் தானே அவங்க அந்த இடத்துலேருந்து புறப்பட்டு போகிறதை நாம் பார்க்குறோம். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா அந்த அற்புதங்களோ அடையாளங்களோ மற்ற காரியங்களோ தேவ ஜனங்களுக்கு ஒரு பூரணமான விடுதலையை கொடுக்க முடியவில்லை. ஆனால் என்றைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அங்கே பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அந்த இரத்தத்தை அவங்க வீட்டு நிலைக்கால்களில் மேல் சட்டத்தில் பூசி வாதை உண்டாகாதபடி சங்கார தூதன் அவங்களை சங்காரிக்க முடியாதபடிக்கு கர்த்தர்களை பாதுகாத்ததை நாம் பார்க்கிறோம். இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட விதம் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக அடிக்கப்பட்டதை குறித்து 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. படிப்போம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆக பாருங்க, இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட அந்த காரியம் கூட கல்வாரி சிலுவினுடைய பாடுகளுக்கு நிழலாட்டமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று சொல்லி. ஆகவேதான் இந்த பஸ்காவின் இரத்தம் பூசுதல் நிமித்தமாக தேவ ஜனங்கள் சங்கார தூதனுக்கு தப்பிக்கப்பட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா முதற் பலன்களும் பாதுகாக்கப்பட்டது. அதே வேளையில் ராஜா முதல் அந்த தேசத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய முதற் பலன்கள் அந்த ராத்திரியில் மடிந்து போனதாக நாம் பார்க்கிறோம். இது யாத்திராவும் 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரங்களில் நாம் பார்க்கிறோம். நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவங்க உடனடியாக எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டு பிரயாணத்தை தொடங்குகிறார்கள். 13-14 அதிகாரங்களில் நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு எதிராக செங்கடல் 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அதை அங்கே இன்னென்று யோசித்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? ஆக அந்த செங்கடலை கடக்கிற இடத்துல கர்த்தருடைய வசனம் சொல்கிற, நீ சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி மோசேயின் மூலமாக செங்கடல் 2ஆக பிரிக்கப்பட்டு அவர் செங்கடலை கடந்து வனாந்தரத்துக்கு வருகிறார்கள். வனாந்தரத்தில் வந்த பிற்பாடு கர்த்தர் சொல்கிறார், நான் உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவதற்கு ஒரு கூடாரத்தை, ஆசரிப்பு கூடாரத்தை, வாசஸ்தலத்தை உண்டாக்குங்க என்று சொல்லி 25ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அது சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம். இப்படியாக வனாந்தர பிரயாணம் முழுமையும் அவங்களோடு கூட கண்மலையாக கிறிஸ்து கூடவே சென்றாராம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். எல்லாரும் மோசே கீழாக, மேகத்து கீழாக, மோசைக்குள்ளாக
சமுத்திரத்தினாலே ஜலத்தினாலே அவங்க ஞானஸ்நானம் பண்ணப்பட்டாங்க. 2ஆம் வசனம், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. இப்படி கண்மலையாக கிறிஸ்து அவங்களோடு கூடவே சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வண்ணாந்திர வாழ்க்கை முழுவதுமாக தேவ சமூகம் அவங்களோடு இருந்து அவங்களுக்கு இளைப்பாறலை கொடுக்கிறது. மட்டுமல்ல, லேவியராகம புஸ்தகத்தில் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அதுக்கு முன்னே எல்லா பிரமாணங்களும் யாத்திராகம் 20ஆம் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறோம். லேவியராகமம் முழுவதும் வாசிக்க முடியாது. 1, 2, 3, 4, 5 இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் பலி செலுத்துறதை குறித்து, தேவனோடு பலி செலுத்தக்கூடிய அந்த காரியங்களை குறித்து நாம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் வரைக்கும் படிக்கும்போது 5 விதமான பெரிய பலிகள், சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, போஜன பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி என்கிற 5 மகா பிரதான அந்த பலியை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் மட்டும் இல்லாமல் சிறிய பலிகள், அசைவாட்டும் பலி என்றெல்லாம் சொல்லி சிறிய பலிகளும் 5 விதமான பலிகள். இந்த பலிகள் எல்லாமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிருபாதார பலியாக ஆனார். ஏனென்றால் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்கிற பிரமாணத்தின்படி அவங்க எந்தெந்த வகையில் எந்தெந்த விதத்தில் பாவம் செய்து கீழ்ப்படியாமல் போய் கர்த்தருக்கு விரோதமாக இருந்தார்களோ அதற்கேற்ற பலி எல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது சர்வாங்க தகன பலி, 5 விதமான பலிகள். இந்த லேவியராகம் முழுவதுமே இந்த பலியை குறித்தும் சுத்திகரிப்பு குறித்தும் பரிசுத்தமாக்கலை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சுத்திகரிப்பான ஆசீர்வாதங்களாக குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக லேவியராகம் முழுவதும் அந்த பலி எல்லாமே இயேசுவை குறித்தே சொல்லப்பட்டிருக்கிறபடினால நமக்காக ஆண்டவர் பலியானார். இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார், கிரயத்துக்கு வாங்கி கொண்டார் என்பதுதான் லேவியராகமத்தினுடைய காரியம். நான் பரிசுத்தராக நீங்களும் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று சொல்லி சுத்திகரிப்பை குறித்தும் இந்த லேவியராகம புஸ்தகங்களை நாம் பார்க்கிறோம். எதை புசிக்கணும், எதை புசிக்கக்கூடாது, எதை செய்யணும் செய்யக்கூடாது என்பது எல்லாமே இந்த சுத்திகரிப்பின் பாதையில் நாம் பார்க்கிறோம். மட்டுமல்ல, இந்த லேவியராகமம் 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பை குறித்து அந்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அங்கே 2 குருவி அந்த குருவியை பற்றி நாம் படிக்கிறோம். அது ஊற்று நீரில் ஒரு குருவியை கொல்ல வேண்டும், இன்னொரு குருவியை அந்த ஊற்று நீரில் என்ன செய்யணும், துவைத்து எடுத்து பறக்க விட வேண்டும். அதை பற்றி நீங்கள் படித்து பார்த்துக்கொள்ளுங்க. லேவியராகமம் 14ஆவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியம். அங்கே உயிருள்ள குருவி உயிர் தெழுந்த இயேசுவுக்கும் மரித்த குருவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தார் என்பதை குறித்தும் அது நிழலாட்டமாக சொல்லப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. தொடர்ந்து அதே லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் போக்காடு என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிற 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்கள். லேவியராகமம் 16:7. அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் குறித்து கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும் போக்காடாக விடப்படும் வெள்ளாட்டு கடாவுக்கென்று ஒரு சீட்டும் போட்டு கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை 21ஆம் வசனம் படிங்க. அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டு கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்திரத்துக்கு அனுப்பிவிட கடவன். இதுவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்டார். அந்த நம்முடைய துக்கங்களை சுமந்து பாடுகளை சுமந்து பாவங்களை சுமந்து அவர் புறப்பட்டு போன ஒரு காரியம் போல தான் இங்கே பார்க்கிறோம். போக்காடு என்று சொல்லப்பட்டிருக்கிற போக்காடு எல்லா குற்றங்களையும் குறைகளையும் அந்த வெள்ளாட்டின் மேல் சுமத்தி அங்கிருந்து அதை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லப்படுகிற இதுவும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சிலுவையின் ஒரு நிழலாட்டமாக இருக்கிறார். தொடர்ந்து அடுத்து என்னாகும் புத்தகத்தில் நான் பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கவுண்ட் பண்ணப்படுறாங்க, எண்ணப்படுறாங்க, யார் யாரெல்லாம் என்னெல்லாம் செய்யணும் என்கிற அந்த காரியங்களெல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். அதில் விசேஷமான ஒரு குறிப்பு என்னவென்றால் 19ஆம் அதிகாரம் என்னாகும் 19ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்கள்.
கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, கர்த்தர் கற்பித்த நியாயப்பிரமாணமாவது பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள். அதை எலெயாசார் என்னும் ஆசாரியனிடத்தில் ஒப்பு கொடுங்கள். அவன் அதை பாளையத்துக்கு வெளியே கொண்டு போக கடவன். அங்கே அது அவனுக்கு முன்பாக கொல்லப்பட கடவது. அப்பொழுது ஆசாரியனாகிய எலெயாசார் தன் விரலினால் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் விடுவிக்கப்படுவதற்கு பஸ்கா ஆட்டுக்குட்டி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அடிக்கப்பட்டது. ஆனால் இங்கே நாம் பார்க்குறோம், சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்கள் முழுமைக்குமாக சேர்ந்து ஒரே ஒரு சிவப்பான கிடாரி. அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமாம்? ஊனமில்லாதது, பழுதற்றது, நுகத்தடிக்கு உட்படாதுமான ஒரு சிவப்பான கிடாரி. அதை என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அந்த அதிகாரத்தில் படிக்கிறோம். 9ஆம் வசனத்தில் நான் பார்க்கும்போது, தீட்டுக்களிக்கும் ஜலத்துக்கென்று அதை சாம்பலை என்ன செய்யணுமா? சேர்த்து வைக்கும். 9ஆம் வசனம். சுத்தமாய் இருக்கிற ஒருவன் அந்த கிடாரியின் சாம்பலை வாரிக்கொண்டு பாளையத்திற்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொட்டி வைக்க கடவன். அது இஸ்ரவேல் புத்திரரின் சபைக்காக தீட்டுக்களிக்கும் ஜலத்துக்கென்று காத்து வைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ அந்த சிவப்பான கிடாரி ஊனமில்லாதது, பழுதற்றது, நுகத்தடிக்கு உட்படாதது. இதுவும் சிவப்பான கிடாரியானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நிலாட்டமாக இருக்கிறது. இயேசுவானுடைய வாழ்க்கையில் பாவம் செய்யவில்லை, அவருக்குள்ளே பாவம் இல்லை என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். அந்த அனுபவம் அந்த சிவப்பான கிடாரிக்கு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே தான் முழு இஸ்ரவேல் ஜனங்களும் ஒன்றாக்கப்படுவதற்காக அந்த முழு ஜனங்களுக்குமாக சேர்ந்து ஒரே சிவப்பான கிடாரி அதை எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து அங்கே நாம் பார்க்கிறோம். இதெல்லாமே பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவ ஜனங்களுடைய சுத்திகரிப்புக்காக, பரிசுத்தத்துக்காக, அவருடைய ஒருமனப்பாட்டுக்காக செய்யப்பட்ட காரியங்கள். இதுவும் கல்வாரி சிலுவையினால் உண்டாகிற ஒரு ஆசீர்வாதத்துக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்மலை அடிக்கப்படுகிறதை நாம் பார்க்குறோம். கண்மலை முதலாவது கண்மலையை அடிக்க சொன்னார், மோசே அடித்தான், தண்ணீர் வந்தது. அதுக்கப்புறம் உள்ள சந்தர்ப்பத்தில் கண்மலையை பார்த்து பேச சொன்னார், ஆனால் அவனும் 2 முறை அடித்தான்னு பார்க்குறோம். அதுவும் சரியான ஒரு அணுவும் அல்ல. ஆகவே கல்வாரி சிலுவிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி நமக்காக விடுதலையை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் விசுவாசித்து அதை நாம் கைக்குள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். திரும்ப திரும்ப நாம் அவரை சிலுவையில் அறிவதற்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடாதபடி கர்த்தருக்குள்ளே நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். மட்டுமல்ல, நாம் பார்க்கிற ஏசாயா 53 நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். இதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் அந்த சிவப்பான கிடாரி ஊனமில்லாதது, நுகத்தடிக்கு உட்படாதது, அந்த பழுதற்றதாக இருக்கிறது. நம்ம பாடுவோம் இல்லையா? பாவம் அறியாது, பாவமே செய்யாது, பாரிதில் ஜீவித்தீரே. பாவம் அறியாது, பாவமே செய்யாது, பாரிதில் ஜீவித்தீரே. பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே, பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே பலமதை தாரும் ஐயா, உந்தன் பலமதை தாரும் ஐயா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். பாவம் அறியாது, பாவமே செய்யாது, பாரிதில் ஜீவித்தீரே. பாவம் அறியாது, பாவமே செய்யாது, பாரிதில் ஜீவித்தீரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே பாவம் இல்லை, பாவம் அறியவில்லை. ஆகவே தான் இந்த சிவப்பான கிடாரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. அந்த வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கிடாரியானது பாளையத்துக்கு புறம்பே அடிக்கப்படுகிறது. எபிரேயரில் நாம் வாசிக்கிறோம், அவரை நாம் பார்க்கணுன்னா எங்கே போகணும்? பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்ட அவரை நாம் அங்கே பார்க்க வேண்டுமா? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்.
ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். ஆகவே இந்த சிவப்பான கிடாரியும் சிலுவையின் அந்த காரியத்துக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா என்னாகும் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை படிக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்திப்புக்கு விரோதமாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தபோது அங்கே கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்பி அவங்கள கடிக்க வைத்து அநேகர் அங்கே மாண்டு போனாங்க. மோசே அங்கே ஜெபிக்கிறான். உடனடியாக கர்த்தர் சொன்னார், ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து அதை ஒரு கோலில் என்ன செய்யணும், தூக்கி வைக்க வேண்டும். கொள்ளிவாய் சர்ப்பத்தினால் கடிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் அந்த மரத்திலே தூக்கப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்க்கும்போது அதிலிருந்து அவங்க பிழைப்பாங்க என்று சொல்லி அதுவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிழலாட்டமாக இருக்கிறத நாம் பார்க்கலாம். இதை குறித்து யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து படிப்போம். யோவான் 3:14. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ, பாருங்க, தன்னை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை. ஆமென். இதுதான் மிக முக்கியமான ஒரு வசனமாக இருக்கிறது. அதனால தான் நீங்கள் மோசேயினால் சர்ப்பம் வனாந்திரத்தில் உயர்த்தப்படுவது போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கல்வாரி மலையில் உயர்த்தப்பட்டார். அவரை நோக்கி பார்க்கும்போது விடுதலை, அவர் நோக்கி பார்க்கும்போது எல்லாவற்றிலும் நமக்கு சுகம் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் மாதிரியாக என்னாகும் புஸ்தகத்தில் மோசேயினால் அந்த வனாந்திரத்தை சர்ப்பமானது உயர்த்தப்பட்டதை குறித்து நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் அநேக காரியங்கள் நாம் பார்க்கலாம். இதெல்லாம் கல்வாரிக்கு நிழலாக இருக்கிறது. இதை குறித்து கலாத்தியரில் நாம் பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். பார்த்தீங்களா? இவ்விதமாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் கல்வாரிக்கு நிழலாட்டமான பல காரியங்களை நாம் பார்க்க முடியும். இது ஒரு பகுதியாக இருக்கிறது. அடுத்த பகுதிக்கு நான் வருகிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. இது ஒரு பகுதி. அடுத்து நீங்க 23ஆவது வசனத்தை படிங்க. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பகுதியில் முதலாவது சிலுவையை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கு பலனாக இருக்கிறது, ஆனால் கெட்டு போறவங்களுக்கு பைத்தியமாக இருக்கிறதாய் நாம் பார்க்கிறோம். இது 2 காரியத்தை நம்ம பார்க்க முடியும். நல்ல பாஸ்டர் அடிக்கடி இந்த வசனத்தை போடுவார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்தில் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லி, இது ஒரு சல்வேஷனுக்குரிய காரியம்தான், ஆரம்ப ஒரு காரியம்தான். இந்த காஸ்பல் மீட்டிங்கெல்லாம் போடும்போது இந்த வசனத்தை அவர் தலையங்கமாக போடுவார். அது நல்லது தான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சொல்லப்படுகிற காரியமெல்லாம் வி ப்ரீச் ரெசரெக்டட் ஜீசஸா, அதாவது வி ப்ரீச் ரெசரெக்டட் ஜீசஸ், அதாவது சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அது ஒரு ஆரம்ப கட்டம்தான். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசுவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் இல்லையா? அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 25 முதல். அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பார்சத்திலே இருக்கிறார், அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். 32 இதுக்கு நாங்கள் சாட்சிகளாக 32. இந்த இயேசுவை அந்த முழுமா வாசிகள், அதாவது 25 முதல் 32 வரை. 32ஆம் வசனம் சொல்கிறது,
இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். ஆகவே புதிய ஏற்பாட்டில் ரெசரெக்டட் ஜீசஸ், வி ப்ரீச் ரெசரெக்டட் ஜீசஸ் என்று சொல்வது, அதாவது உயிர்த்தெழுந்த இயேசுவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். ஏனென்றால் இது சுவிசேஷம் அல்ல, இது உபதேசமாக இருக்கிறது. சுவிசேஷம் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். விடுவிக்கிறார், சுகமளிக்கிறார், சமாதானம் கொடுக்குறார், இளைப்பாறுதலை கொடுக்குறார், ஆறுதலை தருகிறார், என்னெல்லாம் மீட்பர், நல்ல மீட்பர், எல்லாமே நல்லது தான். ஜீசஸ் கால்ஸ் எல்லாம் நல்லது தான். ஆனால் உபதேசம் என்று சொல்லும்போது தான் ஜனங்களுக்கு உபத்திரவமாக இருக்கிறது. ஆனால் நம்ம 18ஆவது வசனத்தை பார்த்தோம், சிலுவையை பற்றிய உபதேசம். சாதாரண உபதேசம் அல்ல, சிலுவையை பற்றிய உபதேசம் எப்படி இருக்கிறது? கெட்டு போர்களுக்கு பைத்தியம், ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கும் தேவ பலனாக இருக்கிறது. எஸ்ஐ 53ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனம் நான் வாசித்து பார்க்கும்போது, ஒரு சந்ததியை அவர் காண்பதற்காக, ஒரு கூட்டம் சந்ததியை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் கல்வாரி சிலுவிலே தம்முடைய ஜீவனை கொடுத்து. 10வது வசனம், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஆமென், அல்லேலூயா. இப்போ அந்த சந்ததி யாரு? கிறிஸ்து இல்லையா? அந்த சந்ததி கிறிஸ்து. படிங்களேன், கலாத்தியர் 3:13 முதல். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனோட ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. ஆமென். சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அல்லேலூயா. அந்த சந்ததி கிறிஸ்துவே. அந்த வகையில தான் நாம் அவருக்கு சொந்தமான பிள்ளைகளாக இருக்கிறோம். பிரஜாதிகளாக இருந்தாலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நம்மை ஒரே ஜனமாக, ஒரே வீட்டாராக சபைக்குள்ளே தேவன் கொண்டு வந்திருக்கிறார். இதை நாம் கருத்தில் கொண்டு இப்போது ஒரு உபதேசத்துக்குள்ளே நாம் போக போகிறோம். கவனிங்க, 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த 7ஆம் வசனம் என்ன சொல்வது என்றால், பஸ்கா, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறாரு. இப்போ இது சாதாரணமான காரியம் அல்ல. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய மத்தியில் இந்த பஸ்கா அடிக்கப்பட்ட போது எவைகள் பாதுகாக்கப்பட்டது? எதுக்கு பாதுகாப்பு? முதற் பலன் தலைச்சன்கள் தான் அங்கே பாதுகாக்கப்படுகிறது என்பது ஒரு உபதேசம். அதை எப்படி நான் விளக்க சொல்லும்போது புரிஞ்சு கொள்ளுவீங்க. இதை அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் இந்த பஸ்கா ஆசரித்த எல்லா குடும்பங்களிலும் தலைச்சன் பாதுகாக்கப்படுகிறது. அது என்ன சொல்லன்னா முதற் பலன். இப்போ ஆவியின் முதல் பலன்களை நாம் பெற்றிருக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் நம்ம ஆவிக்குரிய வகையில் அவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது ஆவியின் முதல் பலனை பெற்றுக்கொண்டு நாமும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு இதை சொல்லும்போது 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நினைக்கிறேன், அங்கே நாம் அவர் அவருடைய சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நாம் அவர் முதற் பலன் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்து நாம் அவருடைய முதற் பலனாக வைத்திருக்கிறார். அப்படி என்றால் இந்த பஸ்காவின் மூலமாக, பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மூலமாக முதலாவது காக்கப்படுகிறது யார் என்றால் முதற் பலன்கள், இல்லாவிட்டால் தலைச்சன்கள் பாதுகாக்கப்படுகிறது. எகிப்தில் ஜனங்களுக்கு இந்த உபத்திரம், நெருக்கம், போராட்டம், பல கொடுமை வந்தது. அந்த விடுதலைக்காகத்தான் என்ன செய்யப்பட்டது? பஸ்கா அழிக்கப்பட்டதாக நாம் அந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். எனவே முதலாவது யாருக்கு இந்த ரட்சிப்பு கிடைத்தது என்றால் முதல் பலன்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. இது ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜனங்களை எண்ணி வரும்போது
என்னாகும் 3ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தில் இந்த முதற் பலன்கள் எல்லாம் எனக்கு சொந்தம், முதற் பலன்கள் எல்லாம் எனக்கு சொந்தம். படிங்க. இப்போ இஸ்ரவேல் புத்திரரில் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற் பேரான கவனிச்சுக்கொள்ளுங்க. இஸ்ரவேல் புத்திரரில் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற் பேரான யாவுக்கும் முதல் பேரான யாவருக்கும் பதிலாக நான் லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து எடுத்துக்கொண்டேன். பாருங்க, அந்த கோத்திரங்கள்ல லேவியரை கர்த்தர் தனக்கென்று தனியா பிரித்தெடுத்து அவர்கள் என்னுடையவர்களாய் இருக்கிறார்கள். அந்த லேவியர்கள் என்னுடையலாம் இருக்கிறாங்க. முதற் பேரானவை எல்லாம் என்னுடையவை. முதற் பேரான என்னுடையவைகள். நான் எகிப்து தேசத்தில் முதற் பேரான யாவையும் சங்கரித்த நாளில், கவனிங்க, சங்கரித்த நாளிலே இஸ்ரவேலில் மனிதர் முதல் மிருக ஜீவன் மட்டுமுள்ள முதற் பேரான யாவையும் எனக்கென்று பரிசுத்தப்படுத்தினதினாலே அவைகள் என்னுடையவைகளாய் இருக்கும். நான் கர்த்தர் என்றார். சரி, எத்தனை கீழே படிச்சு பார்த்தீங்கன்னா 22,000 பேர் முதல் பலன். இஸ்ரவேல் ஜனங்களிலே முதல் பலன்கள் எல்லாம் 20 லேவியருடைய முதல் பலன்கள். லேவியருடைய அந்த வசனம் படிச்சிங்களா? 22,000 43வது வசனம். ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள முதற்பேரான ஆண் பிள்ளைகள் எல்லாரும் பேர் பேராக எண்ணப்பட்ட போது 23,273 அது இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில், அது இஸ்ரவேல் புத்திரர் மத்தியில். ஆனா அதுக்கு முன்னாடி பாருங்க 22,000 பேர். மோசேயும் ஆரோனும் கர்த்தருடைய வாக்கின்படி லேவியரில் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளை எல்லாம் அவர்களுடைய வம்சங்களின்படியே எண்ணினார்கள். அவர்கள் 22,000 பேர். 22,000 பேர். அதாவது லேவியருடைய முதல் பலன்களாகிய எல்லாருமே 22,000. அதே வேளையில் சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற எல்லா கோத்திரங்களுடைய முதல் பலன்கள் எல்லாம் எண்ணி பார்க்கும்போது 22,273 பேர். வித்தியாசம் 273 பேர். நீங்கள் படித்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்களில் 273 பேருக்கு பதிலாக ஒரு லேவியனுக்கு 5 சேக்கல் வீதமாக 1,365 சேக்கல் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? உங்களுக்கு புரியுதோ தெரியல நினைக்கிறேன். அதாவது முதற் பலன் எல்லாம் என்னுடையவர்கள் என்று கர்த்தர் சொல்லிட்டார். ஆனால் லேவியரில் 22,000 பேர் தான். ஆனால் இஸ்ரவேலரில் 2,273 பேர். அந்த 273 பேருக்கு பதிலாக என்ன செய்யணும்? ஒரு லேவியனுக்கு 5 சேக்கல் வீதமாக 1,365 சேக்கல். அதாவது ஆரோனுக்கு இந்த லேவியருடைய முதற் பலனாகி 22,000 பேரையும் 273 பேருக்கு 1,365 தானே போட்டிருக்கா? அந்த சேக்கல் அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இஸ்ரவேலுடைய விலை என்ன? ஒரு இஸ்ரவேலுடைய விலை என்னங்க? 1/2 சேக்கல் தான். அப்படியா இருக்குது. ஒரு இஸ்ரவேலுடைய விலை இங்கே இல்லை, வேறு இடத்துல இருக்குது. 1/2 சேக்கல் தான். ஆனால் முதல் பலனாகிய லேவியருடைய விலை எவ்வளவு? 5 சேக்கல். அந்த கணக்கின்படி அதனால தான் ஊழியர்கள், அதாவது லேவியராக இருக்கிறாங்க, அதை விட ரொக்கமாக, அதாவது பணமாகவும் இருக்கிறாங்க என்று சொல்லி அந்த பகுதியில் நீங்கள் படிக்கலாம். இது ஏன் எப்படி சொல்கிறோம் என்றால், முதல் பலன் பாதுகாக்கப்பட்டது நிமித்தமாக கர்த்தர் முதலாவது ஊழியர்களை தெரிந்து கொண்டார். ஆமென். ஆமாம், ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒளி ஒருவனும் தான அந்த கணவன் முடித்துக்கு இல்லை. அப்போது லேவியருக்கு எந்த சுதந்திரமும் அவங்க மத்தியில் புரியுதா? இதுதான் உபதேசம். சிலர் அது புரியுறதில்லை. லேவியருக்கு அந்த பூமியில் எந்த சுதந்திரமும் கிடையாது. யார் சுதந்திரம்? கர்த்தரே சுதந்திரம். அதனால தான் அவர்களை தனியாக பிரிச்செடுத்தார். முதற் பலன்கள் பாதுகாக்கப்படுவதற்காக பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. என்ன ஊழித்து கொண்டு வருவதற்காக கல்வாரி ரத்தத்தை சிந்தி மீட்டு கொண்டார். ஆமென். அப்புறம் பொது ஜனங்களுக்கும் வருது. அடுத்த பகுதியில் பொது ஜனத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆகவே இங்கே முதற் பலன்கள் முதற் பேரான எல்லாவற்றையும் பாதுகாப்பதற்காக இயேசு முதலாவது நேசித்தார், கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார். அதனால தான் நாம் பார்க்குறோம், எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறபடியும் யாக்கோபில் சொல்லப்பட்டிருக்கிறபடியும் நாம் அவருடைய முதல் பலன்கள் ஆவதற்கு என்ன செய்தார்? சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே முதலாவது இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவை மரித்தது ஊழியர்களுக்காக, இல்லாவிட்டால் முதல் பலனுக்காக. ஊழியர் தான் முதல் பலன். அதுக்கப்புறம் பொதுவாக ஆவியின் படி சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள்.
அதனால தான் நாம் பாடுறோம், எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். ஒவ்வொரு ஊழியரும் சிலுவை நிலையில் தான் எப்போதும் காணப்படணும். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனியில் வியாக்குலம் வந்தான், அவரையே நான் அண்டிக் கொண்டான். அலைமிக மோதிடும் அண்ணா, அலைமிக மோதிடும் அண்ணா, ஆறுதல் அளிப்பதாய் சொன்னார். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். இயேசு ஆண்டவர் கூட அவர் வீட்டிலிருந்த பிற்பாடு 11 சீசர்களை கலிலேயாவுக்கு அழைத்து அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்ததாக மத்தேயு சுவிசேஷம் கடைசியிலே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அன்றைக்கு அவர் சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் அப்போஸ்தலரோடு சொன்னார். இப்போ உலகத்தின் முடிவு பரியந்தம் சொன்னார். இப்போ யார்கிட்ட இருக்கிறாரு? அதே மாதிரி ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிற தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இன்றைக்கும் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அன்றி நம்ம ஒன்றும் செய்யவே முடியாது. இப்போ ரெண்டாவது சபைக்காக ஜீவனை கொடுத்துருக்கார் பாருங்களேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்தில் பார்க்கிறோம். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக மகிமையுள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. மணவாட்டி சபைக்காக மணவாட்டியை உருவாக்கி மணவாட்டி மகிமையில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக அதுதான் படிக்கிறோம். தாம் அதை திரு வசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கும் கரை திரை முதலான ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான ஒரு மகிமுள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. கலாத்தியர் 1:4 இன்னொரு காரியம் சொல்லியிருக்குது. இப்பிரபஞ்சத்தினுடைய காரியத்திலிருந்து நம்ம விடுவிப்பதற்காக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தாராம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ரட்சிப்புக்காக நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காகவும் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இங்கே நாம் எபேசியில் வாசிக்கிறோம், மகிமையுள்ள ஒரு சபையாக தமக்கு முன் நம்மை கொண்டு போய் நிறுத்துவதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இதை நீ மனசில் வச்சுக்கொள்ளுங்க. இன்னொரு பகுதிக்கு நான் வரப்போகிறோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. அதுதான் பாருங்க, இப்ப ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டார். இது ஒரு ரகசியம். எப்படி அவன் மட்டும் வஞ்சிக்கப்படல சொல்லலாம்? ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. இப்போ நம்ம அந்த ஆதாமை புதிய ஏற்பாட்டு பிந்தின ஆதாமுக்கு இணையாக நாம் பார்க்க போகிறோம். இது ஒரு ரகசியம். ஆதாம் பவுல் காலத்திற்கு முன்வரை, பவுலுடைய காலத்துக்கு முன்வரை அவர் எப்படி இருக்கிறாரு? கனியை புசித்து பாவத்துக்கு உட்பட்டு சபிக்கப்பட்டு கீழ்ப்படியாமல் போய் வெளியே துரத்தப்பட்டவர் தான். ஆனால் பவுல் என்ன சொல்கிறாரு? பரிசுத்த பவுல் என்ன சொல்கிறாரு? ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டான். அப்படி என்றால் இந்த ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை என்று சொன்னப்பட்டபடியினால இது பிந்தின ஆதாமாகிய இயேசுவை குறிக்கிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது, அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல. பரவாயில்ல. கீழ்ப்படியாத ஏவாள், அதோடு கூட பாவம் செய்யாத ஆதாம், வஞ்சிக்கப்படாத ஆதாம். இது ஒரு புதிய கோணத்தில் அங்கே நாம் பார்க்க போகிறோம். ஆமென். கீழ்ப்படியாத ஏவாள், பாவம் செய்யாத
ஆதாம் ஒரு புதிய கோணத்தில், அதாவது ஏவாள் கனியை புசித்தது நோக்கம் வேறு. ஏவாள் கனியை புசித்தது நோக்கம் வேறு. ஏனென்றால் வஞ்சிக்கப்பட்டாள். சத்துரு பிசாசானவன் தன் தந்திரத்தினால் ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலைக்கு கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்போ ஏவாள் கனியை புசித்த நோக்கம் வஞ்சிக்கப்பட்டதுனால. ஆதாம் வஞ்சிக்கப்பட்டானா? அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஆதாம் கனியை புசித்த நோக்கம் வித்தியாசமானது. ஆதியாகமம் 3:6. ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். அது சாதாரணமாக அவள் புசித்தான் என்று மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்குள்ள சந்தர்ப்பத்தை நாம் பார்க்க போகிறோம். அதாவது ஆதாம் தேவ சாயலாக உண்டாக்கப்பட்டிருக்கான் இல்லையா? ஆதாம் தேவ சாயலாக உண்டாக்கப்பட்டிருக்கிறான். சாத்தான் அந்த ஆதாமை நெருங்கவே முடியாது. ஆனாலும் புசித்தான், வஞ்சிக்கப்படவில்லை. ஆதாம் வரும் முன்பே, ஏவாளிடத்தில் ஆதாம் வரும் முன்பாகவே ஏவாள் என்ன செய்தான்? அதை புசித்து விட்டான். இங்கே தான் ஒரு தவறு இருக்குது. புருஷனாகிய ஆதாம் வருவதுக்கு முன்னாடியே ஏவாள் புசித்து விட்டான். அதுதான் தவறு. இன்றைக்கி சிலர் அப்படி தானே செய்கிறாங்க. புருஷன்மாரை பற்றி கவலைப்பட்டது இல்லை. அந்த காலத்தில் அப்படி இல்லை. எல்லாருக்கும் ஆகாரம் போட்ட பிற்பாடு தான். அதிலும் குறிப்பாக தன் வீட்டுக்காரர் சாப்பாடு போட்டு பிற்பாடு தான் கடைசியில் 10 மணி 11 மணிக்கு சாப்பிடுவாங்க. அது ஒரு அனுபவம். ஆனால் இங்கே ஏவாள் என்ன செய்தான்? புருஷன் வருவதற்கு முன்பாகவே அவள் புசித்தான். இங்கே தான் ஒரு தவறு. ஆதாமிடம் ஆலோசனை கேட்டிருந்தா ஆதாம் என்ன சொல்லியிருப்பார்? புசிக்கிறதுக்கு முன்னாடி ஆலோசனை கேட்டிருந்தால் முடியாதுன்னு தான் சொல்லியிருப்பார். ஆதாம் வந்தபோது ஏவாளுடைய மாற்றத்தை பார்த்த உடனே பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் தோட்டத்தை துலா விட்டுருக்காங்க இல்லையா? இப்போது ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு இப்போ எப்படி இருக்கிறான்? அவள் மகிமையை இழந்து போயிருக்கும்போது பார்த்த உடனே ஆதாமுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் உண்டாகிறது. இப்போ ஏவாளுக்கு என்ன சம்பவிச்சிருக்கிறது? புசிக்கும் நாளில் சாகவே ஆதாம் புரிஞ்சிட்டார். ஏவாள் என்ன செய்துட்டான்? அவளுக்கு நியாயத்துக்கு வந்துடுது. இந்த நேரத்தில் சாக போகிற. அப்போ அவர் என்ன செய்தார்? ஏவாள் கனியை கொடுக்கும்போது ஆதாம் ஏமாற்றப்படலை, தேவனை போல் ஆகவும் புசிக்கலை. ஏவாளின் நிலைமையை புரிந்து கொண்டு தன்னை அந்த கனியை புசித்து தானும் மரணத்துக்கு, இதுதான் இயேசு கிறிஸ்துடைய செயலாக இருக்கிறார். மனவாட்டிக்காக ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. ஆனால் ஏவாளுடைய அந்த ஏமாற்றமான அந்த முடிவை பார்க்கும்போது பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சு. அவள் ஆலோசனை கேட்காமல் செய்தது நிமித்தமாக இங்கே ஆதாம் அதோடு சேர்த்து என் மனைவி இல்லாவிட்டால் என்னுடைய ஏவாள் மறிக்கப் போகிறாள், என்னுடைய ஜீவனை அவளுக்காக நானும் மறிக்கப் போகிறேன் என்று சொல்லி இப்போ அவனுக்கு ஒரு சோதனை. கர்த்தரை பிரியப்படுத்துகிறதா ஏவாளை பிரியப்படுத்துகிறதா என்ற முடிவுக்கு வந்தபோது அவனும் அந்த இதை புசித்து பாவத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டதை நாம் பார்க்க. அதுபோல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமானார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பார்த்தீங்களா? நமக்காக இந்த ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை என்பது, அவர் பாவமாக்கப்படவில்லை. ஆனால் நமக்காக, ஏவாளுக்காக, மனவாட்டிக்காக என்ன செய்கிறார்? தன்னை ஒப்பு கொடுத்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே மனவாட்டியின் மேல் அன்பு வைத்து அவன் அதை புசித்து அவளோடு சேர்ந்து நானும் மறிக்கிறேன். அதனால தான் மரத்தின் கனியினால் அங்கே அவங்களுக்கு ஒரு பாவம் உண்டானதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் நம்முடைய ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல். எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, இயேசுவானவருக்கு சொல்லப்பட்டு அவர் தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல். ஆதாம் தனக்கு முன் வைக்கிற இந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவளை மீட்கொள்வதற்காக தன்னையே அப்படி ஒப்பு கொடுக்கிறது நாம் பார்க்கிறோம். தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் தமக்கு முன் வைக்கப்பட்ட அந்த சந்தோஷம் தான் நானும் நீங்களும்.
மணவாட்டி சபையாக இருக்கிற நமக்குக்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஐங்காயங்களை ஏற்றுக்கொண்டார், 2 கால் 2 கை இருதயத்தில் எல்லா பக்கத்திலும் காயங்களை ஏற்றுக்கொண்டு இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தார். ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. ஏவாளுடைய நிலைமையை பார்த்துட்டு ஓ என்று சொல்லி ஏவாளுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல தான் நம்முடைய பாவமான நிலைமையை பார்த்து பாவத்திலும் சாபத்திலும் இருக்க நமக்காக அவர் தாமே என்ன செய்தார்? தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தார். அதனால தான் தாம் அதை திருவசனத்தை கொண்டு தமிழில் படிக்கணும். அப்படி அந்த தாம் அவள் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. மணவாட்டியை பற்றி மலையாளத்தில் அவள் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. தாம் அதை திருவசனத்தை கொண்டு படிங்க. எபேசியர் 5:26. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இதெல்லாம் கல்வாரி சிலுவையினுடைய உபதேசமாக இருக்கிறார். நமக்காக ஜீவனையே அவர் கொடுத்திருக்கிறார். நாமும் அவருக்காக நம்முடைய ஜீவனை கொடுக்க ஆயத்தப்பட வேண்டும். இன்னொரு சம்பவத்தை நாம் வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். நியாயாதிபதியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரை படிக்கும்போது கிதியோனுடைய அழைப்பு வித்தியாசமாக இருக்கிறது. கிதியோனுடைய அழைப்பு, கிதியோன் ஆண்டவரத்தில் அடையாளத்தை கேட்குறார். நீர் என்னோடு இருந்து இந்த யுத்தத்தில் ஜெயிக்க, ரட்சிப்பை கொடுக்க, தேவ ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க ஆராதியா நமக்கு தெரியும். கிதியோன் எப்படியெல்லாம் தெரிந்து கொண்டார் என்று. இப்போ கிதியோன் அடையாளத்தை கேட்கிறார். அங்கேயும் கல்வாரி நிழலை நாம் பார்க்க போகிறோம். பாருங்க. பனி தோளின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றார். ஒரு தோல் போடப்பட்டிருக்கிறது. பனி தோளின் மேலே இருக்கணும், மற்றதெல்லாம் காய்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி, அப்படி இருந்தால் நீர் என்னோடு இருந்து ரட்சிப்பீர் என்று அறிவேன் என்று சொல்றார். ஆண்டவரே கோபம் வராமல் இருக்கட்டும். இன்னொரு முறை அடுத்த அடையாளம் பாருங்க. அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், உமது கோபம் என்மேல் மூளாதிருப்பதாக. தோளினாலே நான் இன்னும் ஒரே விசை சோதனை பண்ணட்டும். தோல் மாத்திரம் காய்ந்திருக்கணும். பூமி எங்கும் பனி பெய்திருக்கவும் என்றான். கட்டளையிடும். அதே மாதிரி நடக்குது. அதே மாதிரி 2 அடையாளமும் நடக்கிறது நான் பார்க்கிறோம். இதனுடைய காரியம் என்னன்னா, முழு உலகத்தையும் அவர் ஆசீர்வதிக்க தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்பதற்காக இது அடையாளம். தோல் என்பது மாம்சத்தில் வந்த இயேசு. தோல் என்பது மாம்சத்தில் வந்த அவர் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இருக்க அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக வந்தார் என்று எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோமே. ஆகவே தோல் மாம்சத்தில் வந்த இயேசு. பனி என்பது இயேசுவினுடைய ஆசீர்வாதங்கள். பனி என்பது இயேசுவின் ஆசீர்வாதங்கள். உபாகம் 32 பார்க்கிறோம். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் இறங்குவது போல இறங்கும். இப்போ பனி என்று சொல்வது கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள். ஒன்று தோல் மாம்சத்தை வந்த இயேசு, 2வது பனி என்று சொல்வது கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள். காய்ந்த பூமி ஆசீர்வாதம் இல்லை. இது நாம் மனசில் வச்சுக்கொள்வோம். இயேசுவின் ஊழிய நாட்களில் பனியாய் ஆசீர்வாதமாக அவர் இருந்தார். ஆனால் உலகமோ அவரை அறியவில்லை, யூதர்களோ அவரை அறியவில்லை. காய்ந்த நிலம் போல இருந்தாங்க. அப்போது நீங்கள் அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா 2வது அடையாளம் தோல் காய்ந்திருந்தது, பூமி எங்கும் பனி. ஆமாம், 2வது தரிசனத்தில் தோல் காய்ந்திருந்தது, பூமி எங்கும் பனி இருந்தது. இது வித்தியாசமாக இருக்கு இல்லையா? இந்த தோல் இப்போ என்னது? காஞ்சு போச்சு. அப்படி என்றால் ஆண்டவராக அழகும் இல்லை, சௌந்தரியமில்லை, அந்த கெடுற்றார் எந்தனை மீட்க, பல நிந்தைகள் வந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. இப்போ தோல் காஞ்சிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார், கஷ்டப்பட்டார், காய்ந்து போன நிலைமை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த தோல் நனைஞ்சிருக்கும்போது அது என்ன செய்தாங்க?
பிழிஞ்சு எடுக்கிறாங்க பாருங்க. அந்த வசனத்தை படிங்க. அப்படியே ஆயிற்று. அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்து தோலை கசக்கி அதிலிருந்த பனி நீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான். அல்லேலூயா. பாருங்க, அந்த தோல் பிசு, அதாவது என்ன செய்யப்பட்டது? பனி துளிகளை பிழிந்தது போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரீரம் பிற்கப்பட்டது, அடிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது என்பதற்கு அடையாளம் தான் இங்கே கல்வாரி சிலுவினுடைய ஒரு அடையாளமாக இருக்குது. இதனுடைய காரியத்தை நம்ம அறிந்து செயல்படுவோம். அதாவது முதற் பழங்களை மீட்பதற்காக ஜீவனை கொடுத்தார், மணவாட்டியை மீட்பதற்காக ஜீவனை கொடுத்தார், முழு உலகத்துக்கும் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக உலக இரட்சகரானார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இந்த வகையில் இன்னும் அநேக உபதேசங்கள் நமக்கு இருக்கிறது. படிப்படியாக நம்ம அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். அப்போஸ்தலர் நடவடிக்கையிலிருந்து நிருபங்களில் வெளிப்படுத்தல எல்லாமே என்ன நோக்கம்னா, எப்படியாயிலும் கர்த்தர் வருகிற நாம் காணப்படணும், நம்ம ரட்சிப்பை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அதனால் பழைய ஏற்பாட்டில் உள்ள ஆகமங்களில் எல்லாமே இயேசுவானவருடைய சிலுவின் மரணத்துக்கு நிழலாட்டமாக பல காரியங்கள் நாம் அறிகிறோம். புதிய ஏற்பாட்டின் படி நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனையை கொடுத்து முதற் பழங்களை மீட்பதற்காக, மணவாட்டி சபையை மீட்பதற்காக மட்டுமல்ல, முழு உலகத்துக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்படி தன் ஜீவனையை கொடுத்தார். ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் முற்றிலுமாக ஏற்றுக்கொண்டு ஜீவிக்கும்போது அவருடைய நிறைவான ஆசீர்வாதத்துக்கு நாம் கடந்து செல்ல முடியும். கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. கால்கள் கைகளில் ஆணி பாய்ந்திட, கிரீட முட்களில் பின்னி சூடிட. கால்கள் கைகளில் ஆணி பாய்ந்திட, கிரீட முட்களில் பின்னி சூடிட. இரத்த வெள்ளத்தில் கத்த தொங்கினார், இதை காணும் உள்ளம் தாங்குமோ? இதை காணும் உள்ளம் தாங்குமோ? பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. உலகத்தின் இரட்சகர் இயேசுவே உயிர் கொடுத்தார், உயிர் தெழுந்தார். இரட்சகரேசுவே உயிர் கொடுத்தார், உயிர் தெழுந்தார். தம்மை நம்பினான் உன்னை கைவிடார், தளராமல் நம்பி ஓடிவா, தளராமல் நம்பி ஓடிவா. அப்பா பிதாவே, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, இந்த நாளிலும் பழைய ஏற்பாட்டு காலங்களில் பங்கு பங்காக வகையாக நீ தீர்க்கதரிசிகளுக்கு திருவிழம் பற்றின சிலுவையின் நிழலாட்டமான பல காரியங்களை எல்லாம் அறிந்து கொள்ளவும், புதிய ஏற்பாட்டின்படியே நாங்கள் ஆண்டவரே முதல் பலனாக ஊழியர்களை தெரிந்து கொண்டு மட்டுமல்ல, மணவாட்டி சபைக்காகவும் உடைய ஜீவனை நீ கொடுத்திருக்கிறீர். இன்னும் நாங்கள் நற்கிரிகளை செய்வதற்கும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக ஜீவிப்பதற்கும் முழு உலகத்துக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதற்காகவே உம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த தியான கூட்டங்களில் இன்னும் நாங்கள் உண்மை அறிய எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக.